உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும் நீங்க வந்து ஓ டுடே ரேசிங் இஸ் நைஸ் அப்படிமீங்க. உங்களோட கார் கொஞ்சம் குறைவா இருந்தா மட்டும் இன்னைக்கெல்லாம் சரியில்லை, லெக்லர் காட் பாஸ் மீ வெரி ஈஸிலி அப்படிங்க வேண்டியது. அதெல்லாம் அப்படிதான். வேர்ல்ட் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் மென்டாலிட்டினா ஓட்டணும்டா ஒழுங்கா. அவன் தான் சொல்றான் எனக்கு வந்து பேஸ் இருக்கு, நல்லாவே தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சு. ஹாமில்டன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், அந்த கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வை அக்ரி, கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. நான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவன் நின்ன ஸ்டேட் அதெல்லாம் பார்த்தோன்னா நான் மேபி அவனுக்கு ஃப்ராக்சருக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். பிகாஸ் அவன் நின்னது, நடக்க முடியாமல் போய் உட்கார்ந்தது, எதுவுமே இட் டின்ட் லுக் குட். அவன் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கான், நெக்ஸ்ட் இயர் வந்து யூ வில் பி லைக் டிரைவிங் கிரேசி சம் நாட் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நான் ஹோப்ஃபுல்லி அப்படின்னா, ஏன் ஹோப்ஃபுல்லின்ற இருப்ப நீ லைக் யூ வில் பி தேர் அப்படின்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் அ ஃபன் எனிமோர் அப்படின்ட்டான். டிரைவிங் இஸ் நாட் அ ஃபன் ஃபார் மீ எனிமோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு வந்து அந்த டிரைவிங் வந்து ஒரு ப்ளஷர் தர மாட்டேங்குது, அந்த டோப்பமைன் வந்து அந்த ஹிட் ஆக மாட்டேங்குது. அந்த யூஸ்வலாக இந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் அந்த அட்ரினலின் ரஷ் தான் தரும். அவனுங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இன்சேன் ஸ்பீடில் ஓட்டி அந்த ஸ்ட்ரைட்ஸில் ஓவர்டேக் அடித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கோ கார்ட்டிங்லேருந்து அவனுங்க அதை தான் பண்ணுறானுங்க. ஸோ இதை கொண்டு வந்து இப்போ திடீர்னு வந்து நீ பூஸ்ட் மோடு, ஓவர்டேக் மோடு, நீ வந்து ஸ்ட்ரைட்ஸில் இவ்வளோ ஸ்பீடு தான் போக முடியும் உனக்கு. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் மன்றம். இது ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ இன் ஃபார்முலா 1 அலப்பறைகள். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இன்க்ரெடிபிள் சப்போர்ட்டுக்கு. இன்னைக்கு எங்கோட ஸ்ரீஹரியும் மணிகண்டனும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லி ரெண்டு பேர்த்தையுமே கேட்குறேன், எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ரேஸ் பார்க்கும்போது. ஒரு வழியாக ஒரு நல்ல ரேஸ் உண்மையாகவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 ரேஸுக்கு அப்புறம் இந்த ரேஸ் தான் கொஞ்சம் எல்லா டீமுமே கொஞ்சம் க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சர்டன் செக்டர்ஸில் அண்ட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரேசிங்கில். வெல்கம் பேக் உங்க 2 பேத்துக்குமே. ஃபர்ஸ்ட்லி இந்த ரேஸை எப்படி பார்த்தீங்க? 2 பேத்துக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் அந்த ரேஸில்? ரேஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு. லைக் பிஃபோர் ஈவன் அந்த சேஃப்டி கார் முன்னாடி வரைக்கும், சேஃப்டி காருக்கு அப்புறம் முன்னாடி 2 பேரும் அவனுங்க போனாங்க. பட் பிஃபோர் சேஃப்டி கார் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 7 பொசிஷன் 6 பொசிஷன் வரைக்கும் அந்த ரேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ வருஷமாக வந்து இந்த ரெகுலேஷன், பழைய ரெகுலேஷன்லாம் மேக்ஸ் எடுப்பான், முன்னாடி அவன் போயிடுவான், எப்போதுமே வழக்கமாக 20-25 செகண்டில் போவான், பிட் பண்ணுவான், திருப்பி அதே ஃபஸ்ட் பொசிஷனில் திருப்பி வருவான். ஸோ எப்போதுமே அப்படியே வந்து இன்னைக்கு நடந்த ரேஸ் நல்லா இருந்தது. லைக் லாஸ்ட் 2 ரேஸும் ஓகே நல்லா இருந்தது நம்மளுக்கு இந்த ரெகுலேஷனில். வியூவர்ஸாக நல்லா இருந்துச்சு. டிரைவர்ஸ்க்கு வந்து இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஃபார் தெம். பட் ஆனால் வியூவர்ஸ்க்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் என்டர்டெய்னிங்காக இருந்தது. நம்மளுக்கு நல்லா தான் போச்சு ரேஸ் ஓரளவுக்கு. எனக்கு ரேஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த நடந்த 3 ரேஸில் எனக்கு வந்து இந்த ரேஸ் தான் வந்து ஃபேவரட். அதாவது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு நிறைய இன்சிடென்ட் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. முன்னாடி ஒரு சில ரேஸ் எல்லாம் கூட இந்த க்ளோஸ் ரேசிங்லாம் பார்த்தோம், ஒரு டீமு 2 டிரைவர் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் நிறைய அங்கங்கே வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் டில் P8 P9 வரைக்கும் ஒரு மாதிரி க்ளோஸான டிரைவர்ஸ்குள்ளே அந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சேஃப்டி கார் ஆக்சுவலி மேட் திங்ஸ் லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ வந்து எனக்கு இந்த ரேஸ் ஆக்சுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் ரேஸ். நம்ம இந்த எல்லாமே இந்த ரெகுலேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் பேசுகிறோம். அதை பற்றி பேசும்போது இந்த ரேஸ் உண்மையிலேயே வந்து நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இட் வாஸ் அ வெரி குட் ரேஸ் இன் மை ஒப்பீனியன். இல்லை, எனக்கு வந்து நீங்கள் இந்த டிரைவர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லும்போது இந்த ரேஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆலி பேர்மேனுடைய கிராஷ் வந்து கிட்டத்தட்ட 50 Gs வரைக்கும் அவனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் அஃபீஷியல் நம்பர்ஸ் வரல, பட் தட்ஸ் லைக் த பால் பார்க் நம்பர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 Gsங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் டேர்மில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக உங்கள் 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியும், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக எப்படின்னு தெரியல. பட் ஹவு பிக் ஆஃப் அன் இம்பாக்ட் வுட் தட் ஹேவ் கிரியேட்டட் ஒரு டிரைவருக்கு? 50 G இஸ் நத்திங். லைக் ஜின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம 50 × 9.81 நீங்கள் போட்டிங்கன்னா தட் மச் ஆஃப் ஃபோர்ஸ் ஹஸ் ஆக்டட் ஆன் ஹிம். அதனால் எங்கேயோ இருக்குது அந்த ஃபோர்ஸ்லாம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஃபோர்ஸ் வந்து அவன் மேலே இம்பேக்ட் ஆயிருக்குன்றப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் தாண்டி 50 Gன்றது அவன் மேலே இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமும் இம்பேக்ட் ஆகி நம்ம அந்த ரேஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா ரேஸ் நடக்கிறப்ப அவனால் நிற்க கூட முடியல. அந்த 50 G கிராஷ்க்கு அப்புறம் அவன் ஒரு மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருந்தான். ஸோ இட் ஹாஸ் தட் மச் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் பாடியே என்ன ஆயிருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அதனால பயங்கரமான இன்ஜுரி, அது இம்பேக்ட். அது ஓகே, எனக்கு என்ன ஒரு மேஜர் இதாகிடுச்சுன்னா, அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவன் நின்ன ஸ்டேட் அதெல்லாம் பார்த்தோன்னா நான் மேபி அவனுக்கு ஃப்ராக்சருக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். பிகாஸ் அவன் நின்னது, நடக்க முடியாமல் போய் உட்கார்ந்தது, எதுவுமே இட் டின்ட் லுக் குட்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் பார்த்தோன்னே சரி ஏதோ ஃப்ராக்சர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஆயிருக்கும் போல் வந்து மேபி வந்து அவனோட ரிஸ்ட்லேயோ இல்லை முட்டிலையோ அந்த மாதிரி ஆயிருக்கும் போல அப்படின்ட்டு வந்து நினச்சேன் நான். பட் கிளாடி வாஸ் ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் பேடக்காக அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 50G அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து கிரேசி இம்பேக்ட். இவ்வளோ சேஃப்டி மெஷர் இருக்கிறனால அந்த 50Gங்கிறதுலேருந்து தப்பிச்சு இவன் வந்து இது பண்ணியிருக்கா, நடந்து வெளில வந்துட்டானே தவிர கிரேசி இம்பேக்ட் அதெல்லாம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இது அந்த இந்த கிளிப்பிங் இஷ்யூவெல்லாம் இதான் எனக்கு நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க எஃப்ஐ எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து சுசுகா மாதிரி ஒரு நேரோ டெக்னிக்கல் சர்க்கியூட்டில் நேரோ சர்க்கியூட் அதெல்லாம் ரொம்ப அங்கே வந்து இவனுக்கு சடன்லாம் இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் இங்கே வரும், முன்னாடி இருக்கிறவனுக்கு வந்து எனர்ஜி இருக்காது, ஸோ அவன் கிளிக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சிமுலேட் பண்ணி பார்த்துருப்பானுங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் கேசஸ் தான் அது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி பார்த்துருந்தா இதை அலோவ் பண்ணியிருக்க வாய்ப்புகளே கிடையாது சுத்தமாக. அதனால இதை பண்ணி பார்த்துருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இது ரிப்பீட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால டிரைவர்ஸ் எல்லாமே, ஏன்னா நீங்கள் கார் ரெகுலேஷன் மாறுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காரோட எபிலிட்டி, காரை நீங்கள் புஷ் பண்ணுற எபிலிட்டி மாறுதே தவிர டிரைவராக இருக்கிறவனுக்கு இன்ஸ்டிங்க்ட் ஒன்று தான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்தணும், நான் எப்போ வந்து ஒரு கார் வந்து இதாச்சுன்னா நான் எப்போ கடைசி நிமிஷத்தில் போய் தான் வந்து இது பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு ஸ்பீடில் வந்து இந்த ஆக்சிலரேட்டர் பொசிஷன் இந்த பிரேக் பொசிஷனில் தான் நான் இவனை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட்டு உங்களுக்கு மாறாது. இங்கே தான் ஆக்சிலரேட்டர் நீங்கள் வந்து 100% த்ராட்டில் வச்சாலுமே உங்களுக்கு இது இல்லையே, வந்து ஸ்பீட் இருக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. அதனால டிரைவர் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் கார்லேருந்து வர அவுட்புட்டு இந்த ரெகுலேஷன்ஸ்னால மாறுறதுனால அது வந்து நிறைய இந்த மிஸ்மேட்ச் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய இது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டிரைவர்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தே வில் ஸ்டார்ட் என்ன சொல்கிறது, தே வில் ஸ்டாப் புஷிங் டு த லிமிட்ஸ். காரெல்லாம் சரி இவ்வளோ புஷ் பண்ணால் டேஞ்சர், இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, டேஞ்சர் அப்படின்னு புஷ் பண்ணுற நிறுத்துவானுங்க. அதனால மொத்த ரேசிங்கே வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீ வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இரு, முன்னாடி யார் இருக்கா, நான் எப்போ பிரேக் பண்ணணும் எப்போ ஆக்சிலரேட் பண்ணணும் சொல்லிட்டே இரு, எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டே இரு அப்படிங்கிறப்ப அந்த ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது கம்மியாயிரும். ஹியூமனோட எஃபெக்ட் ஆன் த கார், ஒரு டிரைவரோட இன்புட்டுங்கிறது கம்மியாயிரும். யாரெல்லாம் வந்து கரெக்டாக காதில் டெக்னிக்கலாக வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்களோ தே வில் பிகம் மோர் பெட்டர் டிரைவர்ஸ். அதனால தான் ஃபெர்னாண்டோ அலோன்சோ வந்து சொன்னான், இந்த காரை என்னோட கராஜில் இருக்கிற 10 டெக்னிக்கல் பீப்புள் என்னோட நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து ஒரு டிரைவரோ ஒரு டிரைவிங் ஸ்கில்லோ இந்த காருக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதோட இம்பாக்ட் அப்படின்ட்டு வந்து கரெக்டாக சொல்லியிருப்பான். இல்லை, இந்த இன்சிடென்ட் பற்றி அலான்சோ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் ரேஸுக்கு முன்னாடி. நான் அதை வந்து எக்ஸாக்டாக எடுக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கூட அலான்சோ சொல்லியிருந்தேன். நான் எக்ஸாக்டாக படிக்கிறேன். ஓவர்டேக்கிங் தீஸ் டேஸ் இஸ் ஆக்சிடென்டல். Suddenly you find yourself with a higher battery than the car in front and you either crash into them or you overtake them. It is an evasive maneuver. It's actually not an overtake. அப்படின்னு இந்த ரேஸுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து நான் சூரஜ் நம்ம சேனலில் போன வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் மக்களை நீங்களா பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கேட்டேன், ஏன் வந்து ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். இப்போ இங்கே வந்து சுசுகால அவனுக்கு ரன்வே ட்ராக் இருக்கு, அதனால அவன் இவேசிவ் ஆக்ஷன் எடுத்துட்டு போனான். ஒருவேளை இது பாக்குலயோ சிங்கப்பூர்லயோ மானகோலயோ நடந்தா என்ன ஆகுறது? சைட்ல ஃபுல்லா கான்கிரீட், எங்க போய் அடிச்சு கார் பிஞ்சு தூள் தூளா போயிரும் சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லப்ப எனக்கு புரியல என்னன்னு சொல்லி க்ளோசிங் ஸ்பீட்னு ஒரு வார்த்தை வந்து சயின்ஸ் மென்ஷன் பண்ணேன். ஸோ எனக்கு என்னன்னு புரியல. ஸோ நான் வந்து சூரஜை கேட்டேன், க்ளோசிங் ஸ்பீட்னா என்ன சூரஜ் இது வந்து மென்ஷன் பண்றாங்க? என்னன்னா ஒரு பிரேக்கிங் ஜோன்ல வந்து நீங்க இப்போ எக்ஸாக்டா சொன்னீங்க மணினா, எந்த இடத்துல எப்படி ஓவர்டேக் பண்ணணுங்கிறது அது ஒரு டிரைவர் இன்ஸ்டிங்க்ட். அது வந்து ரெகுலேஷன் சேஞ்ச்னால அவன் இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் மாறாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அவன் என்ன, நான் கேட்டப்போ ஏன் இந்த க்ளோசிங் ஸ்பீட் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் சொன்னாப்ல எப்பவுமே ஒரு கார்னர்ல பிரேக் பண்ணும்போது வந்து முன்னாடி இருக்கிற காருக்கும் பின்னாடி இருக்கிற காருக்கும் 15 to 20 km/h தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட்டுக்கு தெரியும் 15 to 20 km ஸ்பீட் தான் இருக்கும், எங்க மூவ் பண்ணா நம்மளுக்கு எப்படி ஓவர்டேக் பண்ணலான்னு தெரியும். பட் இந்த இடத்துல முன்னாடி இருந்த கார் வந்து யாரோட கார் முன்னாடி இருந்துச்சு? பேர்மனுக்கு ஓகானோட காரா? மேபி ஓகானோட கார் தான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த டிரைவரோடைய இதுக்கு தாண்டி அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா சிமுலேட் ஆகி அது பிரேக்கிங் ஜோன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பிரேக்ல இருந்து கால் எடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஹார்வெஸ்ட் ஆகி டிரைவரோட கண்ட்ரோல் இல்லாதனால
அதிகமா அது பண்ணனால டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்பீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 45 to 50 km/h ஆயிடுச்சாமா. 50 km/h. அதான் அவன் வந்து அவனோட கால்குலேஷன் படி ஒரு நார்மல் காரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவன் வந்து அந்த ஒரு டேர்ன்ல வந்து 20 km/h அதை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருப்பான். இட் இஸ் அ ஹை ஸ்பீட் கார்னர். அந்த 20 கிலோமீட்டருங்கிறது இவன் சீக்கிரமா பிரேக் வந்து இது பண்ணிட்டது அப்படின்னால அந்த கஷ் ஆஃப் எனர்ஜி அடிச்சது அப்படிங்கிறதுனால 30 kmph எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. யாருனாலையுமே அந்த நேரத்திலலாம் வந்து காரெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. முன்னாடி இருக்கிற காருக்கும் பாரு ஒரு பெரியமா டிஸ்அட்வான்டேஜ். அவனால் என்ன ஒரு வேளை ஆலிவர் பேர்மேனுக்கு வந்து தேங்க்ஃபுல்லி எதுவுமே ஆகல. ஒரு வேளை ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னா அதை முன்னாடி இருக்கிற டிரைவர் வந்து அவனுக்கு மென்டலாக அஃபெக்ட் ஆகும். ஐயோ விவர் ஹெல்ப்லெஸ் அப்படின்ட்டு நிறைய டிரைவர் அதை சொல்லியிருக்கானுங்க. வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்துட்டேன் நான், என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஏன்னா அவனால் அது எதுவுமே பண்ண முடியும். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், காரை வியூ பண்ணி வெளியே தான் கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போனால் நீங்கள் சாங்ஷன்ஸ் போடுவீங்க. அவன் என்ன தான் அந்த படம் அவனோட பெஸ்ட், அவனோட முடிஞ்சது கார் என்ன, இந்த கார் நான் எதுவுமே பண்ணாமல் இதே பொசிஷனில் வச்சுக்கிறேன், அவனை தான் பண்ணிக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா எவ்வளோ இந்த இது வந்து டிரைவர்ஸோட மசில் மெமரி இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும்ல இது இந்த இடத்துல வந்து இப்போ எனர்ஜி அதிகமாக வரப்போகுது அப்படின்ட்டு மாற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக்கை சீக்கிரமாக அழுத்தலாம், இல்லை காரை ஸ்லோ பண்ணலாம்ல அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இந்த F1லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மசில் மெமரிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேசிங் டிரைவர்ஸ் எவ்வளோ சிமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த நம்ம படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம், ரஷ் மாதிரி படத்தெல்லாம். அவங்க கண்ணை மூடிட்டு தே வில் ட்ரெயின் தேர் மசில்ஸ். இந்த இடத்துல நீ வந்து இவ்வளோ தான் வந்து பிரேக் பெடல் அழுத்தணும், இவ்வளோ ஆக்சலரேட்டர் பெடல் அழுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தே வில் கீப் ட்ரைனிங் அக்கார்டிங் டு த சர்க்கியூட். அதனால தான் நிறைய பேர் நடுவில் இந்த இதெல்லாம் கிளப்பி விட்டானுங்க, ரிவர்ஸ் சர்க்கியூட் பண்ணலாமே அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிரைவர்ஸோட மசில் மெமரி ஒரு சர்க்கியூட்டுக்கு இருக்கும். அதனால தான் இந்த நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்ணை மூடிட்டு ட்ராக்கை வரைய சொன்னாலும் டிரைவர்ஸ் பர்ஃபெக்டாக வரைவானுங்க. அதெல்லாம் இட் இஸ் டியூ டு தேர் மசில் மெமரி. அது வந்து உங்களால் ஆல்டர் பண்ண முடியாது. காருக்கு நீங்கள் காரு எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா பரவாயில்ல, ஆக்சிடென்ட் பிரச்சனை இல்லை. கார் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் ஆகுது அப்படிங்கிறதுனா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அலோன்சோ சொன்ன மாதிரி இது வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாக ஓவர் டேக் பண்ணுறது இல்லை, காரில் எனர்ஜி அதிகமாக வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, நான் சீக்கிரமாக இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க FIA. இது அடுத்த சீசனோ இல்லை அதுக்கும் அடுத்த சீசனோ ஏதாச்சும் இதுக்கு இந்த சிவியரி சொன்ன மாதிரி இந்த 25% அந்த ஒரு கேப்பில் ஏதாச்சும் கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு மெஷர்ஸ் கொண்டு வந்தால் மேபி அது வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இல்ல அதான் ஓகானோட கார் என்னாச்சுன்னா அந்த த்ராட்டல்ல இருந்து அவன் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது கார்னர் அது வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருச்சனால எக்ஸ்ட்ராவா இன்னும் ஸ்லோ பண்ணி ஆட்டோமேட்டிக் ஹார்வெஸ்ட் ஆகுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து நீங்க டிரைவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க எதுதான் உட்காந்து கோட் எழுதிட்டு இருக்கீங்க? இதையே மொத்தமாவே எங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும், எங்க எனர்ஜி கொடுக்கணுங்கிறதையே நீங்க கோட் எழுதுனீங்கன்னா அப்ப டிரைவர் எதுக்கு அதை ஓட்டணும்? டிரைவருக்கு எப்படி தெரியும் நான் வந்து ஓவர் ஸ்டியர் ஆச்சா அண்டர் ஸ்டியர் ஆச்சா கார்னருக்குள்ள போறேன்னா அவன் எதுக்கு வேணாலும் த்ராட்டல்ல இருந்து கால் எடுக்கலாம். த்ராட்டல்ல இருந்து கால் எடுத்தாலே எனர்ஜி ஹார்வெஸ்ட் ஆகுது. சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குது. மொத்தத்தையும் கொண்டு போய் கோட்ல எழுதி வச்சீங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு. பட் செம இவேசிவ் ஆக்ஷன். இதுக்கு அடுத்த மெஷர் என்ன தெரியுமாவோ, இப்ப வந்து இந்த பூஸ்ட் மோட்னு கொடுத்துருக்கானுங்கல்ல, பூஸ்ட் மோட் நீ எங்க வேணா ட்ராக்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கண்ட்ரோல் டிரைவர்கிட்ட கொடுத்துருக்கானுங்கல்ல, அடுத்த ரெக்ல சேனல் பண்ணானுங்க அதையும் ஆட்டோமேட் பண்ணு. இது மொத்தமா நிறைய பேர் வந்து சொல்றாங்க வந்து இது மொத்தமா ஃபார்முலா ஈயே இருக்கு, நீங்க இதை ஃபார்முலா ஈக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். மோர் தென் ஃபார்முலா ஈ இது வந்து அட்டானமஸ் டிரைவிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது. இது அதுதான் வந்து ஒரு மேஜர் இதுல ஒரு டிராபேக். இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்ஸில் அதை விட வேற ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவனால் பாதி பேரால் ஓவர்டேக் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு வந்து கிட்டத்தட்ட 8 km/h தாண்டி எவ்வளோ அதிகமாக ஸ்பீடோட டிஃபரன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. சயின்ஸ் இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் இது போஸ்ட் ரேஸ் இதில் வந்து சொல்லியிருக்கான், இட் இஸ் நாட் அ ஓவர் டேக்கிங் எனிமோர், இட் இஸ் லைக் கட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ லாட் ஆஃப் நிறையா நம்மளுக்கு வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றா டிரைவர்ஸ் வெளில வந்து சொல்கிறானுங்களே தவிர போர்டு அதை கன்சிடர் பண்ணுறானுங்களா மாட்டானுங்களான்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதையிருந்து இவனுங்க தான் ஓட்ட போகிறானுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனுங்க யாரும் வந்து ஓட்ட போகிறது கிடையாது. இன்றைக்கெலாம் கேஸ்லி வந்து ஒரு ஸ்ட்ரைட்ஸில் வந்து மேக்ஸ் ஓவர்டேக் பண்ண மேக்ஸ் டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே அவன் மேக்ஸ் போகிற போக பார்த்தா நான் அங்கே தான் அடுத்தது வரலான்ட்டு இருந்தேன். லைக் 25 லேப்ஸ், அதாவது சேஃப்டி கார் முடிச்சுட்டு வந்து எக்ஸாக்ட்லி 25 லேப்ஸ் நான் கவுண்ட் பண்றேன். எந்த லேப்லயுமே மேக்ஸ் தாண்டவே முடியல கேஸ்லிய. ஸோ ஒன்னா ரெட்புலோட என்ஜின் அவ்வளோ படுமோசமா இருக்கு இப்போதைக்கு, இல்ல அந்த கார்ல ஏதோ ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுதான் வந்து ஆனஸ்ட்லி த ட்ரூத். அவனால எதையுமே பண்ண முடியல. இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு ரூமர் வந்துச்சு இப்போ 2 hours முன்னாடி, மேக்ஸ் இஸ் திங்கிங் அபவுட் ரிட்டையரிங் ஃப்ரம் ஃபார்முலா 1 ஆஃப்டர் 2026.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஆக்சுவலி அவன் இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கான் நெக்ஸ்ட் இயர் வந்து யூ வில் பி லைக் டிரைவிங் கிரேசி சம்வாட் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நான் ஹோப்ஃபுல்லி அப்படின்னா ஏன் ஹோப்ஃபுல்லின்ற இருப்ப நீ லைக் யூ வில் பி தேர் அப்படின்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் அ ஃபன் எனிமோர் அப்படின்ட்டான். டிரைவிங் இஸ் நாட் அ ஃபன் ஃபார் மீ எனிமோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு வந்து அந்த டிரைவிங் வந்து ஒரு ப்ளஷர் தர மாட்டேங்குது. அந்த டோபமைன் வந்து அந்த ஹிட் ஆக மாட்டேங்குது. அந்த யூஸ்வலாக இந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் அந்த அட்ரினலின் ரஷ் தான் தரும். அவனுங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இன்சேன் ஸ்பீடில் ஓட்டி அந்த ஸ்ட்ரைட்ஸில் ஓவர்டேக் அடித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கோ கார்ட்டிங்லேருந்து அவனுங்க அதை தான் பண்ணுறானுங்க. ஸோ இதை கொண்டு வந்து இப்போ திடீர்னு வந்து நீ பூஸ்ட் மோடு ஓவர்டேக் மோடு நீ வந்து ஸ்ட்ரைட்ஸில் இவ்வளோ ஸ்பீடு தான் போக முடியும், உனக்கு பாதி தூரத்தில் போகிறப்பவே ஸ்பீடு கம்மியாயிடும், உன்னால் எனர்ஜி ஃபெச் பண்ண முடியாது பேட்டரியிலேருந்து அப்படின்னா அதெல்லாம் அவனுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது பெருசாக. அந்த ரெட் புல் என்ன நடக்குது மணினா? வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் வித் வெர்ஸ்டாப்பன் ரெட் புல்? என்னதான் அது விஷயம்? அவங்களுக்கு ரெண்டுமே பிரச்சனை தான். தே ஃபண்டமெண்டலி ஹேவ் அ பவர் ட்ரெயின் இஷ்யூ அப்படிங்கிறது ஃபேக்ட். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது ஒன்று. அது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேர் கார் டெவலப்மெண்ட் இஸ் நோவேர் நியர் மெக்லாரன் பண்ணதோ ஃபெராரி பண்ணதோ இல்லை மெர்சடிஸ்லாம் கிளாஸ் அப்பட் அவங்க 2 பேர் விட்டுரும். மெக்லாரன் ஃபெராரி அளவுக்கு கூட அவங்களோட ஏரோடைனமிக்கோ இல்லை மொத்த காரஸ பேக்கேஜோ இல்லவே இல்லை. ஆடட் டு தட் பவர் ட்ரெயின் வந்து சுத்தமாக இதான் ஃபஸ்ட் டைம் டெவலப் பண்ணுறானுங்க அவர் பவர் ட்ரெயின் ஃபோர்ட் ஒரு கன்சல்டன்சியோட சேர்ந்து. அண்ட் தேர் பவர் ட்ரெயின் இஸ் நோவேர் நியர். அதுவும் இல்லாமல் அந்த கார் அன்டிரைவபிள் கார். அந்த வெர்ஸ்டாப்பனுக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன் ஃபோர்ஸ் பற்ற மாட்டேது, ரியர் லூஸ் பண்ணிட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நாளை என்ன நினச்சுன்னா அவன் அதுக்கு மேலே வெர்ஸ்டாப்பன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டிரைவர்னா ஒரு கார் இவ்வளோதான் லிமிட் அப்படின்னா அதை தாண்டி ஒரு 10% அவன் புஷ் பண்ணுவான். அப்போ தான் அவனால் அதனால தான் வந்து வெர்ஸ்டாப்பன் அதை அவனால் பண்ண முடியாது. கார் 100% கொடுக்கும், ஆனால் நான் 80% ஓட்டினா தான் சேஃபாக ஓட்ட முடியும் அப்படின்னா அவன் 80% தான் ஓட்டிட்டு போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் நேற்று ரேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 25 லேப்ஸும் வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு வந்து நான் மேஜர் கிரெடிட்ஸ் வந்து கேஸ்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இன்சென்ட் டிஃபென்ஸ் கேஸ்லி வந்து நிறைய இடத்துல வந்து வெர்ஸ்டாப்பன் குட் ஹேவ் டேக்கன் கேஸ்லி கண்டிப்பாக 2-3 இடத்துல எடுத்தானும் கூட. ஆனால் கேஸ்லி காட் த பொசிஷன் பேக். அதனால கேஸ்லியோட ஒரு அந்த ஆல்பின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்பின் ஆஸ் அ கார் ஆஸ் அ யூனிட்டாகவே ஒரு நல்ல யூனிட்டாக இருக்குது, பெட்டர் தென் ரெட் புல், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஸ்டில் கிரெடிட்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டு கேஸ்லி ஆல்சோ. நல்லா டிஃபெண்ட் பண்ணான் அந்த மொத்தமாக. ஏன்னா வெர்ஸ்டாப்பனை டிஃபெண்ட் பண்ணுற அப்படிலாம் மிரரில் அவன் வரான் அப்படின்னு பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் இருக்கும் வெர்ஸ்டாப்பன்லாம். ஸோ அவன் அதை டிஃபெண்ட் பண்ணி என் கார் நான் அவனுக்கு முன்னாடி போட முடியுண்டான்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் மொத்த ரேஸும் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் இன்சென்ட். கண்டிப்பாக அவனுக்கு அது கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டிரைவர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிரைவர்ஸ் இப்போ இல்லை, டிரைவர்ஸ் எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆல்வேஸ் ஹாவ் அ பாயிண்ட் டு கம்ப்ளைண்ட் டிரைவர்ஸ். அவனுங்க வந்து ஐஸ் இன்ஜின்ஸ் மட்டும் இருந்த டைமில் இருந்தும் சரி, ரெகுலேஷன் 2013-14 மாறினதுக்கப்புறமும் சரி, இப்போயும் சரி, எப்பொழுதுமே தே ஹேட் சம்திங் டு கம்ப்ளைண்ட் அபவுட். அவ்வளோதான். நம்ம அதை எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது. சேர்றா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண அவ்வளோதான், எல்லாரும் ஒரே காரில் ஓட்டுங்கன்னு சொல்லி பாருங்க, அதுக்கும் ஒருத்தவங்க கூட ஒத்துக்க மாட்டான். ஸோ வந்து அதுதான் இப்போ இந்த ரெகுலேஷன் தப்பா ரைட்டு அப்படின்னு பேசுறதை விட இதனால சேஃப்டி மெஷர்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு அதை அட்ரஸ் பண்ணணும். அதை அட்ரஸ் பண்ணிட்டு ஓகேடா இது 100% சேஃப் தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் ஸ்பீட் கம்மியாக ஓட்டுங்க அப்படின்னா ஓட்டுங்க. நீங்கள் தான் பெஸ்ட் டிரைவர்ஸ் ஆச்சு இல்லை, கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜி ஃபார் திஸ், அவ்வளவுதான். மற்ற டீம்ஸ் பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபெராரியோ ஒரு மெக்லாரனோ ஒரு மெர்சிடிஸ் 3 பேருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரெட் புல் வந்து லைக் அப்படியே டேம்பன் ஆகி அவங்கள பற்றி டாக்ஸே பெருசாக எதுவும் இல்லை வெளியே. அவங்க மேலே அட்டென்ஷனுமே ரொம்ப ரொம்ப கம்மி வெளியே. அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரூட்டினியவே தாண்டி அவங்கள அப்படியே தள்ளி வச்சிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கே வந்துட்டோமாங்கிற கேள்வி இருக்கு. இல்லை ஏன்னா ஸ்க்ரூட்டினி பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது உள்ள லாஸ்ட் இயர் நடந்த அந்த ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஹார்னர் போனது, அட்ரென்வி அதுக்கு முன்னாடி போனது வெளில. ஸோ நம்மளுக்கு தெரியும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றது வந்து இந்த ரால்ஃப் ராக்னிக் சொன்னாங்க, யூ டோன்ட் நீட் லென்ஸ் டு சீ தட் அப்படின்ற மாதிரி தான். அது நம்ம வந்து நிறைய பிரச்சனை அங்கே இருக்குது நம்மளுக்கு அங்கே ஆல்ரெடி. ரெட் புல் எப்படி கனெக்ட் பண்ணாம பாரு. அதான் இல்லை. பட் என்னதான் இப்போ வந்து இப்போ அந்த நீங்கள் இப்போ சீரிஸ் சொல்லிட்டு இருந்தா அந்த மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த 110% என்னால் இந்த காரில் வந்து கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. டு யூ ரியலி திங்க் இஸ் லைக் ஓகே இப்போ 1 month ஒரு இது இருக்குது, ஒரு ரீசெட் ஆகி வருவாங்க, திருப்பி அந்த லெவலுக்கு திருப்பி வர முடியும் ரெட் புல் நாளைக்கு தோணுது அவங்களுக்கு? ஹோப்ஃபுல் தான். அவனுங்க வந்து எல்லா டீம்ஸுமே வந்து பவர் ட்ரெயின் அப்கிரேட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க.
அவங்களுக்கு வந்து இந்த 2 மாதம் ஆக்சுவலி இந்த 2 மாதம் இந்த 2 ரேஸ் கேன்சல் ஆனது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா மெர்சிடிஸ் தான் இப்போ இருக்கிறது வரைக்கும் பார்த்தா. ஏன்னா ஃபெராரிலாம் ஃபெட்ரிக் வேசர்லாம் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறான் மயாமிலேருந்து வேறு சாம்பியன்ஷிப் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபெராரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்களோட பவர் பேக்கேஜ் மேலே. பட் ஃபெராரி நம்ப முடியுமா அப்படிங்கிற டவுட்டு தான். இதுவரைக்கும் நல்லா பண்ணியிருக்கீங்களா, சூப்பர். இப்போ இதுக்கு மேலே தான் நீங்கள் இன்ஜெக்ஷனை போட்டு அது தேவையில்லாத மாதிரி அந்த கார் ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. மெக்லாரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேஸ் போன ரேஸ் ஓட்டவே இல்லை அவங்க. ஆனால் இந்த ரேஸில் மெர்சிடிஸ்க்கு அடுத்து நாங்கள் தானே பெஸ்ட் கார் அப்படின்னு காமிச்சிட்டானுங்க. ஸோ எல்லாருமே பவர் ட்ரெயின் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. ரெட்புல்ல இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களால பேக்கேஜ் எடுத்துகிட்டு வருமா அப்படிங்கிறது பெரிய டவுட். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது, இது எவ்வளோ ப்ராமிஸ் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லா டிரைவருக்குமே தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் இருந்தால் வெர்ஸ்டாப்பன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டான். அது ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. இல்ல அதான் அந்த கிறிஸ்டியன் ஆனர் இல்லாதனால நமக்கு அந்த பஞ்சே இல்லையா ரெட்புல் மேல. எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு ஆனர் இருந்தா அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு இது இருக்கும் ரெட்புல் மேல. நம்ம கண்ணு எப்பவுமே இருக்கும், ஹார்னர் இருக்காண்டா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஹார்னர் போனதுல இருந்தே வந்து ஓகே மேபி நியூஇ போனதும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். பட் அவங்க 2 பேருமே போனதுல இருந்து வந்து ரெட்புல் சரி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ஒரு ஹார்னர் வந்து அவன் வந்து எவ்வளோ எஃப்ஐஏ கான்ட்ரிபியூட் பண்ணுவான், F1 அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். எதையாவது ஒண்ணு கான்ட்ரவர்சியலா பேசுவான், இல்லைன்னா எவனையாவது கொண்டு வந்து வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான். மெர்சிடஸ்ட போயிட்டு உன்னோட டர்போ வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு கம்மியா இருக்கு. உண்மையா சொல்றேன், அவன் இருந்திருந்தானா மெர்சிடிஸ் வந்து ஒண்ணு அந்த ஃப்ரண்ட் விங், ஏன்னா போன வாரம் அதை கண்டுபிடிச்சாங்க 4 tenths of a second தாண்டி 8 tenths of a secondக்கு உங்களுக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை பத்தினா இன்னும் போயிட்டு இருக்குது. அப்புறம் அந்த கம்ப்ரஷன் ரேஷியோட விஷயம் அது இன்னும் போயிட்டு இருக்குது. டர்போ பத்தி என்னமோ பேசிட்டு இருந்தா அதை பத்தி கண்டிப்பா ஹார்னர் இருந்திருந்தானா இந்நேரம் நம்ம வந்து 10,000 ஆர்டிகல் எழுதிருப்பாங்க மெர்சிடிஸ் பத்தி. அந்த காரை பிடின்னு இருப்பான், எல்லா கண்ணு முன்னாடியும் பிரஸ கூப்பிட்டு காரை பிடின்னு இருப்பான், எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா வேற எவனையா பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருப்பான். ஸோ எப்போதுமே ஒரு ஹெட்லைன்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பான். அதனால நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அது ஹார்னர் இல்லாதது வந்து FIA F1 தாண்டி வாட்சர்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து அது ஒரு இதுவாக தான், மசாலா இல்லாத மாதிரி தான் இருக்கு நம்மளுக்குலாம் இப்போ. இல்லை இன்னொன்று ஹார்னர் இருந்திருந்தா அது மட்டும் கிடையாது. ஹார்னர் ஒரு பயங்கரமான பாஸ், ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான பாஸ் ஹார்னர். ஏன்னா 10 வருஷமா வந்து இவ்வளோ டாமினன்ஸையும் தாண்டி மெர்சிடிஸ் டாமினன்ஸையும் தாண்டி இவ்வளோ லெஜெண்டரி டீம்ஸையும் தாண்டி ஒரு புது டீமை எடுத்துட்டு வந்து இவ்வளோ டாமினேட் பண்ண முடியுங்கிறதுல ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ட்வைஸ் அதுவும் 2 புது செட் ஆஃப் டிரைவர்ஸ், 2மே வேர்ல்டு கிளாஸ் டிரைவர்ஸ் எல்லாரையுமே வச்சு நீட்டாக அது இவனுக்கு முன்னாடி யாருமே வந்து ஆமாண்டா 1-2 டிரைவர் ஸ்ட்ராட்டஜி தான்டா நாங்கள் அப்படின்னு சொன்னதே கிடையாது யாருமே அந்த மாதிரிலாம். ஸோ அவன் வந்து ஒரு பயங்கர டிமாண்டிங்கான பாஸ். அவன் எய்தர் நம்ம இப்போ சொல்கிறோம்ல எங்கே பிரச்சனைன்னே தெரிலடா பெருசா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அவன் விட்டுருக்க மாட்டான். பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் எங்களுக்கு இதான் பிரச்சனை, நான் இதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாடுறா அப்படின்ட்டு. இன்னொன்று 2 இருக்குல்ல, ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி நான் என்னை பலப்படுத்திக்குவேன் ஆமாம், பட் ஆப்போனண்ட்டே வீக் ஆக்குவேன்டா அப்படிங்கிற மாதிரி தான். இவ்வளோ அட்வான்டேஜ் எல்லாம் மெர்சிடிஸ் அவன் வர விட்டுருக்கவே மாட்டான். சொல்கிற மாதிரி இழுத்து போட்டு பிரிகாரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு இருப்பான், செய்யக்கூடிய ஆள் தான் அவன். ஸோ அது இல்லாத கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பைட்டு தான் வந்து ரெட்புலுக்கு. அது வந்து எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் மெக்லாரன் பக்கம் வந்தோம்னா ஆப்வியஸ்லி போன ரேஸில் டபுள் DNF ஸ்டார்ட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ரேஸ்லேயும் பெருசாக அவங்கள பற்றி நம்ம எதுவுமே பார்க்கல. பட் பிஹைண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஒரே பவர் ட்ரெயின் இருக்கு, மெர்சிடிஸோட பவர் ட்ரெயின் இவங்களுக்கு இருக்கு. மெர்சிடிஸ் அளவு கேட்சப் பண்ணலினாலும் இவங்க கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க. இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க ஃபெராரி நவ் ஹஸ் ஆட்டோமேட்டிக்லி பிகம் த தேர்ட் பெஸ்ட், ஏன்னா மெக்லாரன் கேட்சப் பண்ணிட்டாங்க இந்த ரேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு குட் வாஸ் இட் ரேஸ்? ஆஸ்கர் பியாஸ்ட்ரி செகண்ட், லாண்டோ நாரிஸ் 5th. ஸோ ஹவு குட் வாஸ் இட் ரேஸ்? மோர் தென் இன்னைக்கு வந்து லாண்டோ நாரிஸோட ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஓட்டினான். ஸ்டார்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அந்த சேஃப்டி காருக்கு அப்புறம் அந்த ரீஸ்டார்ட்லேயும் சரி ரொம்ப நல்லா ஓட்டினா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ பிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஓட்டினது வந்து யாராலையும் கேட்சப்பும் பண்ண முடியல. முன்னாடி ஹாமில்டன் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணா, அதெல்லாம் அவனாலாம் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு ஆஸ்கர் பியாஸ்ட்ரி எதுவுமே பண்ண முடியலடா. அதுக்கு நான் வரேன்டா, அதுக்கு வரேன், உங்க அண்ணனுக்கு இருக்கு, நான் வரேன். அண்ணா பாத்துக்கலாம். மியாமில இருந்து தலைவன் US போயிட்டா கிழிச்சிருவாரு உங்க அண்ணன். இது உனக்கு புகுந்த வீடுக்கு போறாரு. சோ அங்கதான் ஓட்டுவாரு தலைவர். நீ வரட்டும், நீ இருக்கு வரட்டும், உனக்கு நீ முதல்ல மெக்லாரன் முடியும், உனக்கு அண்ணனுக்கு இருக்கு. லாண்டோ நாரிஸ் ஓரளவுக்கு டீசெண்டா ஓட்டுறான். ஆனா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி லாஸ்ட் இயர் வந்து பியாஸ்ட்ரி வந்து அங்கங்க லைட்டா கொஞ்சம் இதுவாரான். லாண்டோ நாரிஸ் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அப்படி இப்படி ஓட்டி ஜெயிச்சிட்டான். ஆனா எனக்கு எப்போதுமே ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இஸ் மைல்ஸ் அஹெட் ஆஃப் லாண்டோ நாரிஸ் தான் இன்னைக்குமே. அந்த பீஸ்டோ ஒரு ஹங்கரோ ஆஸ்கர் பியாஸ்ட்ரி லாண்டோ நாரிஸை விட என்னைக்குமே அதிகமா இருக்கு.
ஆஸ்கர் பிஎஸ்டி இன்னைக்கு அதை ஷோ பண்ணா மேபி இந்த இயர் வந்து எனக்கு தெரிஞ்சு லாண்டோ நாரிஸோட ஆஸ்கர் பிஎஸ்டி வந்து அஹெடா முடிப்பான ஒரு இன்ஸ்டிங்க்ட் பார்ப்போம் என்ன நடக்குது அவங்க டீமுக்குள்ள. இந்த ரேஸுக்கு முன்னாடி அங்கிள் ஜாக் கிட்ட கேட்டாங்க வந்து இப்போ பிட்லைனில் பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டீங்க ஒரே பவர் ட்ரெயின் தானே, இப்போ கேப்பை க்ளோஸ் அவுட் பண்ணிடுவீங்களா நீங்கள் வந்து மர்சிடிஸ் கூட அப்படின்ட்டு. அவன் நீட்டாக சொல்லிட்டான், ஒரே பவர் ட்ரெயினாக இருந்தாலும் வந்து கேப்பை வந்து க்ளோஸ் அவுட் பண்ண ஹோப்போ பண்ணுறோம், ஆனால் ஒரு ரேஸ் 2 ரேஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், இந்த ரேஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நீ வந்து ஒரு இதில் பார்த்தனா தே காட் த பெஸ்ட் ஆஃப் த போத் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஃபெராரி போன ரேஸில் என்ன பண்ணோம், இன்சேன் ஸ்டார்டர் ஆகிடுங்க அப்படின்ட்டு. மெக்லாரனுக்கு அந்த இன்சேன் ஸ்டார்ட்டும் காமிச்சானுங்க ரேஸ் ஸ்டார்டிங்கில். பேஸும் எனக்கு வந்து மர்சிடிஸ் இன்ஜின் இருக்கிறனால சரியான பேஸ் இருக்கிறா அப்படின்னு காமிச்சிட்டானுங்க. அதனால வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் மெக்லாரனுக்கு. சொல்கிற மாதிரி ஆஸ்கர் பியஸ்டோட ரேஸை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அவனும் வந்து டிஸ்அட்வான்டேஜில் தான் இருக்கான். ஏன்னா சேஃப்டி கார் வரும்போது ஆஸ்கர் பியஸ்டோ லீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இப்போ இதுவும் சேஞ்ச் பண்ணிட்டான் வந்து டயரும். ஆனால் வந்து சேஃப்டி கார் வந்துருச்சு. ஸோ அவனும் ஒரு டிஸ்அட்வான்டேஜில் தான், அவனும் ஓல்டர் செட் ஆஃப் டயர்ஸில் தான் இருக்கான். ஸோ மெர்சிடிஸ் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க தெரியும், ஆனால் அந்த P2 பொசிஷன் அவன் தக்க வச்சுக்கணும்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய இது. ரொம்ப நல்லா ஓட்டினான். அவனோட மென்டாலிட்டி ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கார் இருக்குன்னு தெரியும், என்கிட்ட வந்து திறமை இருக்குது, நான் அதை பேங்க் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் பாடுறா அப்படின்னு பியாஸ்ட்ரி வந்து. ஏன்னா மென்டாலிட்டி வைஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரேஸு கிராஷு வந்து இது ரெக்கானசன்ஸ் லேப்பில் போய் கிராஷ் பண்ணான். செகண்ட் ரேஸு ஸ்டார்ட்டே பண்ணல. டெக்னிக்கலாக பார்த்தா இதான் அவனுக்கு வந்து சீசனில் ஃபஸ்ட் ரேஸே ஒரு நல்ல ஸ்டார்ட்டு கொடுத்து ஸ்டார்ட்டெல்லாம் தெரிச்சிட்டான் ஆஸ்கர் பியஸ்ட்ரி. நல்ல ஸ்டார்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டர்னெல்லி எங்கேயோ போயிட்டான் முன்னாடி, நான் எனக்கு டிஃபென்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை, நான் என் வேலையை கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணான் வந்து பியாஸ்ட்ரி. ரொம்ப இம்ப்ரெசிவாக ஓட்டினான். லாண்டோ நாரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் அ டிரைவர் எப்பொழுதுமே வந்து எனக்கு வந்து லாண்டோ நாரிஸ் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த பைட் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன சொல்கிறது, நான் போகிறேன்டா, இதை புஷ் பண்ணி நான் வின் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படிங்கிறது அவனுக்கு பெருசாக இருக்கான்னு கேட்டால் பியாஸ்ட்ரி விட எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக கம்மி தான். ஸோ அவனால் அந்த காரை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ, த கார் ஓவரால் திஸ் கார் சூட்ஸ் பியாஸ்ட்ரி மோர் தென் நாரிஸ். அதை நம்ம வந்து டெஸ்டிங்கில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸில் கூட பார்த்தோம். ஸோ வந்து அது வந்து இட் வாஸ் வெரி எவிடென்ட். லாண்டோ நாரிஸ் அந்த கார் வச்சுட்டு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கான். அதை வந்து ஒரு ஃபெராரிக்கு முன்னாடி போட்டதே நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ஃபெராரி வந்து ஹாமில்டன் முடிஞ்ச ஃபெராரி இந்த லாண்டோ நாரிஸோட மெக்லாரனோட முன்னாடி முடிச்சிருக்க முடியுமான்னு கேட்டால் 100% முடிச்சிருக்க முடியும். ஹாமில்டன் முடிக்கல. அது லாண்டோ நாரிஸ்க்கு கிரெடிட்ஸ் டு தட் டு புட் தட் கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் ஃபெராரி டு கெட் தட் பொசிஷன். அதுதான். ஸோ வந்து இட் வாஸ் இம்ப்ரெசிவ். அண்ட் மெக்லாரன் இஸ் த செகண்ட் பெஸ்ட் கார். அன்லெஸ் அதர்வைஸ் இந்த ஃபெராரி வந்து இவனுங்களோட சொல்கிற பவர் ட்ரெயின் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் டவுன் பண்ணாங்கன்னா மேபி இது அவனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். பட் மெக்லாரன் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபெராரிக்கு இப்போ என்ன அன்டிஸ்பியூட்டபிள் டேர்ன், இப்போ கார்னர் ஸ்பீச் எங்களுக்கு தான்டா கிரிட்லே அப்படிங்கிற மாதிரி அதை மேட்ச் பண்ண மெக்லாரனோ இல்லை மர்சிடிஸோ வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவானுங்க, எல்லாருமே தே ஹேவ் அ ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது தே ஆர் பெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட் கார்ஸ் மெக்லாரன் தான் வந்து கிரிட்ல. இன்னொன்று ஐ வாஸ் சோ ஷுர் லைக் ஆஃப்டர் இந்த ஒரு மாதம் கேப்க்கு அப்புறம் மெக்லாரன் கண்டிப்பாக அந்த P2 P3 கம்பீட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டே இருந்தான், இல்லை பார் இந்த ரேஸ்லேயே வந்துருவாங்க அவங்க அப்படின்னா. நான் அதை நம்பவே இல்லை. ஆனால் லைக் தே காட் அப் இந்த ரேஸே ரொம்ப நல்லா அவனுங்க வந்துட்டானுங்க P2 வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு மாதம் கேப்பில் என்னென்னலாம் அப்கிரேட்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்றது இருக்குது. கண்டிப்பாக காட் அப் பண்ணுவானுங்க. P2 P3 கண்டிப்பாக அவனுங்களுக்கும் ஃபெராரிக்கும் ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, ஏன்னா நம்ம வந்து மெர்சிடிஸ் பக்கம் வந்து இந்த ரேஸில் வந்தோம்னா ஐ திங்க் நீங்கள் ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த ரேஸ் ஸ்டார்ட் பியாஸ்ட்ரியும் சரி, லெக்லருக்கும் சரி, இன்னொரு லாண்டோ நாரிஸும் சரி, எல்லாம் பறந்தானுங்க ஸ்டார்ட்ல. லைக் மெர்சிடிஸ் வந்து என்னடா இங்கே நடக்குதுங்கிற மாதிரி 2 சைடு மிரர் பார்க்குறானுங்க, எல்லாரும் சல்லுன்னு போயிட்டு இருக்கானுங்க முன்னாடி. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் டிராபேக் ஃபார் மெர்சிடிஸ் அவங்களுடைய அந்த ஸ்டார்ட் வந்து. பட் அது ஐ மீன் அவங்களுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸ்டார்ட்ல நாங்கள் அடி வாங்காமல் இருந்தால் போதும், யாரையும் அடிச்சிடாம நம்ம வந்து மெனுவர் பண்ணோம்னா போதும், நம்மளுடைய ரேஸ் பேஸ் எங்கேயோ நம்ம தாக்கு பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரேஸ் பேஸ்லேயே வந்து இந்த ரேஸ் 2 விஷயமாவும் பார்க்கலாம். ஒன்று வந்து லெக்லருக்கு வந்து ஹெல்ட் ஆஃப் ரசல்னு பார்க்கலாம். ஐ ப்ரிஃபர் டு சி தி அதர் வே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டோனெல்லி வந்து எவ்ரி லேப் ½ a second எடுத்தான். லிட்டரலி ½ a second முன்னாடி போயிட்டு இருந்தால இவனை பியாஸ்ட்ரியை தாண்டி ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம், சேஃப்டி கார் ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம். ஆனால் ரசலுக்கு பேஸ் அதே கார், அதே எல்லாமே அதே செட்டப், பேஸ் இருந்துமே வந்து டிராஃபிக்ல வந்து அவனால் அந்த ஃபெராரியை நிந்த முடியல. ஸோ நீ எப்படி, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஃப்ரீ, அதாவது முன்னாடி வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து நல்ல ஒரு கேப் கிடைக்கிது, முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி எந்த காருமே இல்லை,
இல்ல நான் செகண்ட் ஓட்டினாலும் முன்னாடி நல்ல கேப் இருக்குங்கிற மாதிரி தெரிய வந்துச்சுன்னா மெர்சிடிஸ் நல்லா இருக்கானுங்க. ஆனா டிராபிக்ல மெர்சிடிஸ் ஸ்ட்ரகிள் பண்றானுங்கிறது எனக்கு தோணுது. நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது டோட்டோ வுல்ஃப் 2017ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், 2016ல 17லயோ, அவர் கார் இஸ் பில்ட் டு லீட் நாட் டு ரேஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும். டேய் என் கார் வந்து முன்னாடி போயிருன்னு எனக்கு தெரியும், லீடில் இருக்கும்போது என் கார் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரசல் பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து கார்னால கார் வந்து முந்த முடியாதா அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ரசல் ட்ரோ பிரில்லியன்ட்லி, அதில் வந்து இதுவே கிடையாது. இன்னொன்று ரெகுலேஷன்ஸ், அவனுக்கு பேட்டரி அவ்வளோதான் இருக்குது. அதில் அவன் வந்து 2-3 இடத்துல லெக்லார்க்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஓட்டினான். அதை நம்ம லெக்லார்க்கு ஃபெராரி பற்றி பேசும்போது வருவோம். அவனை முந்த விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகேடா இப்போ எனக்கு நான் அரெஸ்ட் பண்ணிட்ட எனர்ஜி நான் வந்து முந்திரம் பாரு உன்ன அப்படின்னு வந்து முந்திட்டு போயிட்டான். ஆனால் கிமி ஆண்டனி பற்றி பேசும்போது மெர்சிடிஸ் கிட்ட நம்ம இந்த ஒரு விஷயம் பார்க்கணும். இதே காரு இதை விட ஓகே, இதை விட ஒரு 5% மேபி வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கும். ஆஸ்திரேலியாவில் ரசல் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தப்ப ரசல் வந்து இவ்வளோ கேப்பெல்லாம் பில்ட் பண்ணல. மேக்ஸிமம் வந்து 8 செகண்ட் கேப்பில் தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அப் டு ஹிம் அவன் அந்த காரை புஷ் பண்ணானா இல்லையா அப்படின்ட்டு. கிமி ஆண்டனி பார்த்தனா இந்த காரை புஷ் பண்ணி 13.6 செகண்ட்ஸ் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். இதுதான் அந்த கிளாசிக் மெர்சிடிஸோட இது. அவனுக்கு வந்து என்னால் இந்த காரை புஷ் பண்ண முடியும், நான் புஷ் பண்ணி போயிட்டே இருக்கேன், 0.5 செகண்ட்ஸ் எனக்கு கிடைக்குதா லேப்புக்கு, ஒரு லேப் நான் எடுக்கிறேன். கடைசியில 5 லேப் இருக்கும்போது அவன் சொல்லுவான், அந்த இவன் ரேஸ் இன்ஜினியர், ஜஸ்ட் பிரிங் இட் ஹோம் அப்படிமா. அப்போன்னு பார்த்து வந்து ஃபாஸ்டஸ்ட் லேப் செட் பண்ணுவான் ஆண்டனி. அட பாவி, அப்ப அவன் ஃபாஸ்டஸ்ட் லேப் செட் பண்ணிட்டு போவான். அதுவும் பார்க்கும்போது ஓகே, இந்த பையனுக்கு வந்து ஒரு இது இருக்கு, என் கார் இவ்வளோ பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா இதான் டிரைவர், இந்த டிரைவர் தான் எதிர்பார்க்குறே. இந்த காரை புஷ் பண்ணு, நீ லீடில் இருந்தால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, காரை புஷ் பண்ணி பாடுறா அப்படின்ட்டு. இப்போ யாராச்சும் 13.6 செகண்ட்ஸ்லேயும் முடிச்ச ஓகே தானே அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க. 15 செகண்ட்ஸில் முடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய விஷயம், அந்த மாதிரி தான். ஸோ இன்னொன்று அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அவன் புஷ் பண்ணது அவன் சான்ஸே தரல பின்னாடி இருந்த 2 பேருக்கு. இவனுக்கு 2 பேரும் கொஞ்ச நேரம் பியாஸ்ட்ரியும் ஹாமில்டனும் கொஞ்சம் சண்டை போட்டுனான். அப்புறம் பியாஸ்ட்ரி வந்துட்டான். இது முடியறதுக்குள்ள ஆண்டனி எங்கேயோ போயிட்டான், +3 +4 +5 கிட்ட போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் இங்க இவங்க லெக்லர்க்கும் ஹாமில்டனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப அவன் +7 +8ல இருந்தான். ரசலுக்கு வந்து அந்த அதான் மணி நான் சொன்ன மாதிரி தான், அந்த கார் வந்து மேபி டஸ்டியாருக்கு வந்து கொஞ்சம் இதுவா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு ஸ்பீட்ல எதுவும் பண்ண முடியாது, கார்னர்ல உங்களால ஃபெராரி முந்தவே முடியாது, ஃபெராரிக்கு அவ்வளோ பேஸ் இருக்கு. இன்னொன்னு கிமி ஆண்டனியோட மென்டாலிட்டி பாருங்க, போன ரேஸ் வின்னர் ஓகேவா, இந்த ரேஸ் வந்து டீனேஜர் வின் பண்ணுவானா, வின் பண்ணா ஹீஸ் த யங்கஸ்ட் டீனேஜர், யங்கஸ்ட் டிரைவர் டு லீட் த சாம்பியன்ஷிப்பு, டு வின் 2 ரேசஸ் இன் ரோ அப்படின்ட்டுலாம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஸ்டார்ட்டு அவர் கார்னால மோசமான ஸ்டார்ட் இல்லை, வந்து கிமி ஆண்டனில மோசமான ஸ்டார்ட், அவன் கிளச்சிங்கில் சொதப்பிட்டான், அதனால அது ஒரு மோசமான ஸ்டார்ட். அதெல்லாம் தாண்டி இந்த லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஓகேடா, உனக்கு ஒரு லக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, சான்ஸுங்கிறது யாருக்கு வேணா வரலாம். சரி ஓகேவா, ஹாமில்டனுக்கு சான்ஸ் வந்துச்சு, ஹாமில்டனும் பெனிஃபிட் ஆனான்ல அதுலேருந்து, அவனால் கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சா. கிமி ஆண்டனி கேபிட்டலைஸ் பண்ண, எனக்கு இந்த லக்கு வந்துருச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் சான்ஸ், இதை நான் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேவாக அந்த சான்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணல. அதெல்லாம் அப்சல்யூட்லி சூப்பர் மென்டாலிட்டி. அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய தலைவலி இருக்குது மெர்சிடிஸ்க்கு. இது ஆக்சுவலி மற்ற 2 பேருக்கு நல்ல விஷயம் தான். இப்போ ரசலை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லை ஆண்டனி ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா டூ ஏர்லி, பட் ஸ்டில் இப்போ ரசலுக்கும் ஆண்டனிக்கும் ரேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பொசிஷன் கிவ் அப் பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பண்ணிருக்கானுங்கல்ல அவனுங்க தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது ராஸ்பர்க் ஹாமில்டன் மட்டும் தான் அவனுங்க அதை ஹேண்டில் பண்ணி அது ஒரு கோலார்படியாகி ராஸ்பர்க் எல்லாம் வந்துச்சு. போட்டாஸ் 2 ரேஸ் பண்ணா தவிர அதுக்கப்புறம் கொடுத்துட்டான். ஆண்டனி கொடுத்துறான்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன டைம் இருக்குடா, நான் பாத்துக்கிறேன்டா, ரிசல்ட் இதுதானே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஆண்டனில கொடுக்க மாட்டான். இல்ல நான் தான் சொல்றேன்ல, பட் ஆனா ஆண்டனி வந்து டே டிரைவராவே நான் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓட்டுறேன்டா, நான் இதுக்கு பின்னாடி இருக்கணும், ஓவர்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, எதுவும் பண்ண முடியாது. நீங்க மத்த 2 ரேஸ்லயும் பாத்துருந்தீங்க அப்படின்னா ஆண்டனி பின்னாடி இருக்கும்போது ஆண்டனி சேஸ்ட் பெட்டர் than ரசல் சேஸ்ட் தீஸ் போத். ஆஃப் கோர்ஸ் சுசுகா ரொம்ப டெக்னிக்கலான சர்க்யூட், அதையும் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்றது வந்து முட்டாள்தனம் தான், ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து நீங்க ஐ தாட் லெக்லர்க்கு வந்து கமிங் ஓவர் டு ஃபெராரி வந்து the way he defended against ரசல், எனக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை ரசல் வந்து வந்துட்டான் போச்சு, இந்த லேப்ல முந்திடுவான் நான் பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கிறேன், போச்சு இந்த லேப் எல்லா லேப்லயும் 2 தடவை ரசல் மிந்தி ஒரு 2 கார்னர் கூட ஆகல, திருப்பி லெக்லர்க்கே நான் இருக்கேன், நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படி வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற ரேஸ் பேஸ்ல வந்து ஐ திங்க் இந்த பர்டிகுலர் சர்க்யூட்ல மெர்சிடிஸ் வந்து 0.4 0.5 அஹெடா இருந்தாங்க ஃபெராரியோட. ஐ திங்க் இட் வாஸ் பிரிட்டி க்ளோசர் டு வாட் வி சா இன் ஆஸ்திரேலியால 0.8 இருந்துச்சு.
ரேஸ் பேஸ். பட் இதுல வந்து ஒரு 0.4க்கு பக்கத்துல வந்திருந்தாலுமே பெர் லேப் 0.4ங்கிறது பெரிய விஷயம் தான், கிட்டத்தட்ட ஹாஃப் அ செகண்ட் அது. அப்படி இருந்துமே லெக்லருக்கு வந்து செம்ம டிஃபென்ஸ். இந்த ரேஸ் ஃபுல்லாவே வந்து அந்த பிட் ஸ்டாப் பண்ணதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு ஃப்ரீ பிட் ஸ்டாப் கிடைச்சிருச்சு, கிமிக்கும் சரி லூஸ்க்கும் சரி. பட் லெக்லர்க்கோட பேஸ் வந்து இம்மென்ஸா இருந்துச்சு இந்த ரேஸ்ல. அவனுக்கு வந்து உங்க அண்ணன் பண்ண வேலைடா அது. அவன் தெளிவா அது போறதுக்கு முன்னாடி லெக்லார்க்கு நம்ம நான் இந்த ஒரு ஸ்டெப் பின்னாடி இதில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரசலோ ஹாமில்டனும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, கிளாசிக் லெக்லார்க்கா இருந்தா விட்டுருப்பான், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க, நான் பின்னாடி இருக்கேன், செட்டில் ஃபாரின் அப்படின்னு விட்டுருப்பான். அந்த மாதிரி அவன் வந்து எப்போ வேர்ல்டு கிளாஸ் மென்டாலிட்டி சுவிச் ஆஃப் பண்ணுவாங்கிறது தெரியாது. ஆனா அவன் எவ்வளவு ஸ்மார்ட்னா நின்றுட்டே இருந்தான். அதாவது 7 லேப் அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கும் போது 7 லேப்பும் 1 செகண்ட் கீழேயே அந்த காரை வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து இப்போ இது பண்ணி போனதுக்கப்புறம் ரசல ஒரு ஓவர்டேக் எடுப்பான், அந்த எனர்ஜி வச்சு சரியான ஓவர்டேக் அவன் வந்து ஃபுல்லாக காமிச்சான். நான் எப்போயுமே என்னோட எனர்ஜி ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ண எனர்ஜி எப்பொழுதுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ஒரு கார்னர் நான் ஒன்று அடிக்கிறேன் படுறா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல ரசலுக்கு வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ இருந்துச்சு, அதனால சூப்பர் கிளிப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டோட்டோன்னு சொன்னான். இருந்தாலும் அது ஆனாலும் ஆக்சிடென்ட் பண்ணாமல் இவனுக்கு வந்து ஓவர்டேக் பண்ண தெரியணும்ல. அந்த வேர்ல்டு கிளாஸ் ஜீன்ஸ் அங்கே ஆக்டிவேட் ஆயிடுச்சு லெக்லருக்கு. அதுக்கப்புறமா ஹாமில்டன் கூட எப்பொழுதுமே அவங்க வந்து இந்த சண்டை இருக்கதா இருக்கும். ஃபெராரி எப்பொழுதுமே ஒரு டிரைவர் நியூ டிரைவர்னு இது பண்ணவே மாட்டானுங்க. லெக்லார்க்கு இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஓகேவா, லெக்லார்க்கு தேர்ட் லெஃப்ட் முன்னாடி சேஃப்டி கார் முன்னாடி லீடிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஹாமில்டன் ஃபாஸ்ட்டாக இருந்தான். தேர் இஸ் சம்திங் கோயிங் வித் தட் ஃபெராரி. அவனுங்க வந்து இப்போ நிறைய அதாவது இட் இஸ் பில்ட் டு ரேஸ், இட் இஸ் நாட் பில்ட் டு லீட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபெராரி நல்லா எனக்கு கேப் இருக்கு ஓட்டுறா அப்படிங்கிறப்ப வண்டி போக மாட்டேங்குது வீல் டு வீல். ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல் ரேசிங் பாருங்க. நான் எனக்கு ஒரு அஃபிலியேஷன் இல்லாத ஒரு இதாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரேஸ் பார்த்தா போகுண்டா அப்படின்னா 2 வேர்ல்டு கிளாஸ் டிரைவர்ஸ் மற்ற யார் இருந்தாலும் ஹாமில்டன் லெக்லார்க் பொசிஷன்ல கிராஷ் பண்ணிருப்பானுங்க. நேத்தோ டச் பண்ணானுங்க 2 பேரும். டச் பண்ணானுங்க. அவனும் சொன்னான் வி டச், நான் பஞ்சர் ஆயிரும்னு நினைச்சேன். நேத்து மட்டும் உங்க அண்ணனுக்கு வந்து ரேஸ் நல்லா இல்லையா, ஏன்னா எங்களோட கார் வந்து குறைவா இருந்துச்சான், உங்களோட கார் நல்லா இருந்தா மட்டும் பேச வேண்டிய சொல்லிட்டே இருந்தான் வந்து கார் சரியில்லைன்ட்டு. அதான் உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும் நீங்க வந்து ஓ டுடே ரேசிங் இஸ் நைஸ் அப்படிமீங்க, உங்களோட கார் கொஞ்சம் குறைவா இருந்தா மட்டும் இன்னைக்கெல்லாம் சரியில்லை, லெக்லர் காட் பாஸ் மீ வெரி ஈஸிலி அப்படிங்க வேண்டிய. அதெல்லாம் அப்படிதான் வேர்ல்ட் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் மென்டாலிட்டினா ஓட்டணும்டா ஒழுங்கா. அவன் தான் சொல்றான் எனக்கு வந்து பேஸ் இருக்கு, நல்லாவே தெளிவா தெரிஞ்சு ஹாமில்டன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், அந்த கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வை அக்ரி கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அவன் சொன்னப்பவே விட்டுருந்தா கூட ரேஸ் தானே ஓட்டுறீங்க, எதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. அப்படியா இன்னொரு தடவை உங்க அண்ணன் வந்து கதறட்டும், ஐ லுக் லைக் ஐ ஹேவ் தி பெட்டர் கார் மட்டும் இந்த சீசன் ஃபுல்லா என்னைக்காச்சும் உங்க அண்ணன் கதறானன்னு பாரு. நீ வந்து ஃபெராரி ஃபேன், ஏதோ ஒரு ஃபெராரி நல்லா பண்ணா போதும் நீ யோசிக்கிற. அவன் ஹாமில்டன் ஃபேன். இப்ப நியூட்ரலா இருக்கிறவன பாரு, டே 2 பேரும் அடிச்சுக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, லெக்லார்க் நீ தானே ஃபாஸ்டா இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ரேசிங். இப்ப இந்த மாதிரி ரேசிங் பண்ணி முன்னாடி போறது நல்லா தான் இருந்துச்சு. அவன் விட்டு கொடுத்திருந்து லெக்லார்க் போயிருந்தா என்ன இருந்திருக்கும், ஒன்னு இருந்திருக்காது பெருசா, ஒன்னு இருக்காத சொல்ல முடியாது. அவன் சொல்லும் போது ஹாமில்டனுக்கு முன்னாடி பிஎஸ்டி 0.5 செகண்ட்ஸ் தான் இருந்தான். சி அவன் தாண்டி இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியாது. லெக்லார்க்க விட்டுருந்தா லெக்லார்க் வந்து போய் பிஎஸ்டியை தாண்டி இருப்பானா தெரியாது. நான் சொல்றேன்ல லெக்லார்க் முன்னாடி போனதுக்கு அப்புறம் நோ இட் இஸ் பில்ட் ஒன்லி டு ரேஸ், அது முடிஞ்சு போச்சு. கிடையாது அதெல்லாம் வந்து நாங்களா பதுக்கி நாங்க பின்னாடி இருந்துகிட்டோம். அது வந்து நீங்க இவ்வளவு எனக்கு வேலைத்தனம் பண்றீங்களா, நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படி போதும். நீங்களே பின்னாடி இருந்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு அப்புறம் விட்டு கொடுக்கணும். நாங்க முதல்ல பண்ணிருந்தோம், நாங்க போய் பிஎஸ்டியை முந்திரி போய் எங்களுக்கு அதுக்குள்ள டயர் போயிருச்சு, டயர் பிரச்சனை அதனால நாங்க போகல. ஆமா இல்ல பட் ஆனா இந்த ரேஸ் வந்து லெக்லர்க் was far and miles ahead of Hamilton. Driver of the day. எவ்வளோ என்ன மென்டாலிட்டி, அவன் வந்து நின்னு ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்டான டிரைவர். இந்த ரேஸ்ல வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி வந்து இப்போ ரசலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாமில்டனை கிளீனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கேட்கவே இல்லையா வந்து இது பொசிஷனை கொடுங்க அப்படின்ட்டு, ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னான், நான் சுக்கா சொன்னான் வந்து இதை வந்து இந்த கார் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுது நான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எந்த ஒரு டிரைவரா பாரு 7 டைம் சாம்பியன் கிட்ட எந்த ஒரு டீமுமே வந்து பொசிஷனை விட்டு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, அது ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா லெக்லார்க் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா 7 டைம் சாம்பியன் இருந்துட்டு போலாம், நீ ரேஸ் பண்ணிக்கடா அப்படின்ட்டு. தேர் வி ஷுட் அப்ரிஷியேட் ஃபெராரி. நீ ரெட் புல்லா இருந்தா இப்ப ரெட் புல்ல வந்து இவனை இப்ப ஹைஜாரும் ஹாமில்டன் ஓட்டிட்டு இருந்தா, ஹஜாரா ஹாமில்டனோட பேச அதிகமா இருந்தா சொல்லுவ, நீ சொல்ல மாட்டேன். அப்ப இல்ல அவன் சாம்பியன்ரா வெயிட் பண்றா அப்படின்னு இருந்திருப்பீங்க.
இங்க அவன் சொன்னானுங்கல்ல ஓட்ராப் ரேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கடா அப்படின்ட்டு. ஹாமில்டனும் பாரு நீட்டா ரேஸ் பண்ணி விட்டான். மத்த டிரைவரா மத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நிறைய வின் பண்ண டிரைவர்ஸா இருந்தா நம்ம நிறைய பாஸ்ட்ல பாத்துருக்கோம், வேணும்னே அடிச்செல்லாம் தூக்குவானுங்க அவன் டீம்மேட்டா இருந்தா கூட. சோ நீட்டா வந்து அவன் ரேஸ் பண்ணி ஹாமில்டன் விட்டுட்டு போயிட்டான். உண்மையாவே லெக்லர்க்கோ ஃபெராரியோ ஐ திங்க் தே ஆர் கீப்பிங் F1 அலைவ் டு பி ஆனஸ்ட். இப்ப வந்து மெக்லாரன் வந்து தேவ் கம் இன். ஐ அம் கிளாட் மெக்லாரன் ஹவ் கம் இன். ப்ராபப்லி ஃபெராரி மெக்லாரனோட ஒரு ஸ்விட்சிங் வந்து ப்ராபப்லி இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூ ரேஸ் நம்ம வந்து பார்ப்போம் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு. பட் அப்புறம் தான் மறுபடியும் ஒரு ரேஸ். இவ்வளோ தடைகளையும் தாண்டி என் தலைவன் பெர்னாண்டோ அலோன்சோ அவ்வளோ வைப்ரேஷன் உள்ள காரை ரேஸை ஃபினிஷ் பண்ணி காமிச்சிட்டான். இதெல்லாம் வந்து உலகத்திலே ஒரே ஒரு டிரைவர்னால தான் முடியுங்கிறத நான் கோடிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். கடைசியில பதிவு பண்ணிக்கலாம். ஆமா பார்ட்டிசிபேஷன் அவர் கொடுத்திருக்காங்க, சர்டிபிகேட் வாங்கிட்டு போய்க்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம். இதெல்லாம் மத்த யாராச்சும் சின்ன ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவன் வந்து ரேஸை நான் முடிச்சு காட்டுறேன் வைராகியத்தோட முடிச்சு காட்டினான்ல. பிளஸ் 2 லேப்ஸா? பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத கண்டென்ட். கேம் ரேஸை முடிச்சிட்டான்ல அவ்வளவுதான். பேக் மார்க்கரெல்லாம் போகும்போது ரைட்டா ரத்த கண்ணீர் வந்துச்சு. சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும்பா அப்படின்னு. என்ன பண்ண முடியும், வாங்கின காசுக்கு அவர் ஓட்டி தானே ஆகணும்.